அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் எத்தனையோ சித்துகளை செஞ்சிருக்கிறார். அவர் செய்த சித்துலாம் சாதாரணமான சித்து கிடையாது. அப்பேற்பட்ட சித்துகள் செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்களுக்கும் மேலானவர் ஞானசம்பந்தர். சித்தர்களே யாரையும் இறந்தவர்களை எழுப்பி விடவில்லை. சித்தர்கள் யாரையும் எழுப்பி விடலை. அவங்க வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிருந்தாங்க, தவிர எந்த சித்தரும் செய்யலை. ஆனால் நால்வரில் மூவர் இறந்தவரை எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ இறந்தவரை எழுப்புகின்ற தருணம்னு சொன்னார்களே தவிர யாரும் எழுப்பலை. ஆனால் சொல்லாமலே இறந்தவர்களை எழுப்பினவர் ஞானசம்பந்தர். ஒரு முறை சம்பந்தர் திருப்பட்டீஸ்வரம் என்னும் ஊருக்கு போனார். சிவபெருமான் ஒரு சிவகணத்தை கூப்பிட்டு சம்பந்தருக்கு முத்து பல்லாக்கு குடைப்பிடிங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாத அந்த முத்து பல்லாக்கும் முத்து கொடையும் அவருக்கே கொடுத்துருங்க தானமா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருடைய தந்தை சிவபாதகர், தந்தையாருடைய பேர். அவர் யாகம் செய்ய பொருள் வேண்டும் என்று சம்பந்தரிடம் கேட்டார். சம்பந்தர் சிவபெருமானிடம் வேண்டுதல் வைத்தார். அப்பா, நான் வேண்டுதல் வைத்து அருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு. எப்பாலும் எப்பொழுதும் நின்னை மறவாதிருக்க வேண்டும். இது வள்ளல் பெருமான் சொன்னது. அதுபோல சிவபெருமானிடம் ஞானசம்பந்தர் தன்னுடைய தந்தை நடத்தக்கூடிய யாகத்துக்கு பொருள் உதவி வேண்டி வேண்டுதல் வைத்தார் சிவபெருமானிடம். சிவபெருமான் ஒரு சிவகணத்தை அழைத்து சம்பந்தருக்கு 1000 பொற்காசுகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சிவகணம் 1000 பொற்காசுகளை சம்பந்தரிடம் கொண்டு போய் கொடுத்தது. சம்பந்தர் தன்னுடைய தந்தையாருக்கு கொடுத்து அந்த யாகத்தை நல்ல முறையில் நடத்தினாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், கரு கொண்ட முட்டைதனை கடல் ஆமை நினைக்க கரு உண்டானது போல் உன்னை அடைவது எக்காலம் அப்படின்றார். அப்போ ஒரு ஆமை என்ன செய்யும், கரையில் முட்டையிட்டுரும், ஆனால் அடைக்காக்காது. ஆனால் அந்த முட்டையை நினச்சிக்கிட்டே இருக்கும் சதா. அது எங்கே கடல் உள்ள இருந்துக்கிட்டே நினச்சிக்கிட்டே இருக்கும். அது நினச்ச உடனே இந்த முட்டை குஞ்சு பொரிக்கும். அதாவது ரிமோட்டு வச்சு இந்த பசங்க நம்மளாம் டிவி எல்லாத்தையுமே இன்றைக்கி ரிமோட் கண்ட்ரோல் ஆகிப்போச்சு. இது பல கோடான கோடி வருஷத்துக்கு முன்னே ஆமைக்கிட்ட தான் இந்த ரிமோட் இருந்தது. ஏன்னு கேட்டால் கடல்லேருந்தே அது அந்த ரிமோட் ஆக்ட் பண்ணுது. இந்த முட்டை மேலே அடைக்காக்கிற மாதிரி நினைக்குது. அதுதான் சொன்னார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து. ஆமை எப்படி தன்னுடைய முட்டை மேல் அடைக்காப்பது போல நினைக்குது, அவ்வளோதான். அது கடலில் தான் இருக்குது, ஆனால் முட்டை மேலே உட்காந்துல்லை. முட்டைக்கும் அதுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அங்கே நினைக்க நினைக்க இங்கே முட்டையானது கரு உண்டாகி ஆமை குஞ்சு பொறிச்சு மீண்டும் கடலுக்கே போய் சேருது. இது ஏன்னா, அதுபோல் ஞானசம்பந்தர் சதா சிவ சிந்தனையில் சிவனுடைய எண்ணத்தில் சிவனை நினச்சிக்கிட்டே இருந்ததுனால சிவபெருமானே 1000 பொற்காசுகளை கொண்டாந்து கொடுக்குறாரு ஏகம் நடத்துறது. இறைவனே
1000 பொற்காசில் கொடுக்குறாரு. அப்போ நாம் என்ன எப்படி இருக்கணும்? ஆமை மாதிரி இருக்கணும். சதா நீ சிவனை நினைக்கிறியோ இல்லை முருகப்பெருமான் நினைக்கிறியோ, யாரை நினைச்சாலும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கணும். உன்னுடைய புருவ மத்தியிலே சிவபெருமான் அருவமாக ஒளியாக தான் இருக்கிறார். முருகனும் அருவந்தான், அப்புறம் உருவத்திலிருந்து அருவம் தான் அவரும். அப்போ அந்த அருவத்தை வந்து நம்ம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய சிற்சபின் கண்ணே அப்படின்னு வரும். நம்முடைய சிற்சபையில் சிந்தனை செய்துக்கிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனால் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கணும்? ஆனால் வீட்டை விட்டு ஓடக்கூடாது, வீட்டிலே இருந்துக்கிட்டே தவம் பண்ணணும் அப்படின்னு அதுதான் சொல்கிறாங்க. கடைந்த வெண்ணெய் மோரில் சேராது. இப்போ மோரும் இது தயிரும் வெண்ணெயும் ஒன்றா இருக்கும். ஆனால் கடைஞ்சால் அந்த வெண்ணெய் தனியாக வந்துடும். ஆனால் தனியாக வந்த பிறகு அதோட அந்த மோரோட போய் சேராது. கடந்த வெண்ணெய் மோரில் சேராதது போல் இல்லறத்தில் இருந்து துறவரம் செய்பவனே சுத்த ஞானி அப்படின்னு சொல்கிறார். சுத்தமான ஞானி அவன் தான்றார். ஏன்னா இன்பமும் துன்பமும் உள்ளானி. இன்பத்தையும் பார்க்குறான், துன்பத்தையும் பார்க்குறான். சிவபுராணம் சொல்லுது, இன்பமும் துன்பமும் உள்ளானி இல்லானி அப்படின்னு. ஆண்டவன் இன்பமாக தான் இருக்கிறான். நம்மளுடைய உடம்புல வந்து நம்முடைய புருவ மத்தியில் அவன் ஒளியாக தாய்க்கருவையில் தங்கிய உயிர்களை ஆய்வர காத்தருள் அற்பெருஞ்சோதின்னு சொன்னார் வள்ளல் பெருமான். அதுபோல் அவன் ஒளி வடிவமாக வந்து இந்த சிற்சபையில் வந்து அவன் அமைஞ்சு தாய் வயத்தில் இந்த உடம்பை கட்டிக்கிட்டு வெளியே வந்தான். அவன் இறைவன் நம்ம உடம்புல வந்த பிறகுதான் அடி வாங்குறான், திட்டு வாங்குறான், எல்லாமே வாங்குறான். அதுதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு நம்முடைய பாவ மூட்டைக்கு ஏற்ப நாம் படுகின்ற கஷ்டங்களை ஒருத்தன் திட்டுறான், ஒருத்தன் அடிக்கிறான், ஒருத்தன் திட்டுறான் போகிறான். அப்போ திட்டும்போது நான் அதை வாங்கிக்கிறான். யார்? இறைவனும் வாங்கிக்கிறான். அந்த திட்டை அடிக்கும்போது அந்த அடியை இறைவனும் வாங்கிட்டான். ஏன்னா இறைவனே வந்து மதுரையில் வைகை ஆற்றில் அந்த கரையை கட்டுவதற்கு ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு மூதாட்டியினுடைய வீட்டில் யாரும் வாரிசு இல்லாத காலத்தில் வாரிசு இல்லை என்பதால் அங்கே இவர் போய் உனக்காக நான் அந்த வேலை செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பிட்டு சொல்கிற கழுவிக்கிட்ட அந்த பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் அவங்களுக்கு அந்த அந்த அம்மாவுக்கு பதில் இவர் போய் வேலை செய்ய போகிறார். அங்கே சரியாக வேலை செய்யாமல் இவர் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருந்ததுனால, இவருடைய நடனத்தில் ஆடிக்கிட்டு இருந்ததுனால பாண்டிய மன்னன் என்ன பண்ணான்? அடித்தான். அரிவர்த்தன மன்னன் பெரும்பால் அடித்தான். இந்த அடி எல்லாருக்கும் போய் விடணும்னு சொன்னார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நடுமுதுகில் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு தான் சிவபெருமான் அடி வாங்கினது. அதுபோல் சிவபெருமானே அவ்வளோ அடி வாங்கியிருக்கார். அதுபோல் அப்போ இந்த நிலையை அடையணும்னா என்ன சொல்கிறாரு? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இந்த ஆங்காரம் போனால் தான் ஐம்புலனும் கட்டுப்படும். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். தூங்காமல்லாம் நாம் இப்போ தவம் செய்கிறோம்னா நம்ம தூங்குறது கிடையாது. ஆனால் பார்த்தா தூங்குற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறாரு, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். நாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். விளக்கண்ணையை காலில் தடையிட்டு வாழை மரத்தில் ஏறினா எப்படி இருக்கும்? வழிக்கு கொண்டாந்து கீழே விடும். அப்படி தான் நாம் ஏறி விழுந்துட்டு இருக்கிறோம். அப்போ கடினமாக முயற்சி பண்ணி தான் இது வந்து முயற்சி பயிற்சி தேவை. இதுக்கு இருப்பது பொய், போவது மெய். இதை நினச்சி நீ யாருக்கும் தீங்கு செய்யாதிரு அப்படின்றார். ஆனால் இருக்கிறது மெய். இருக்கும்போது நீ வந்து நல்லதை செய்.
யாருக்கும் நல்லது செய்யட்டாலும் பரவாயில்ல, யாருக்கும் தீங்கு செய்யாதிரு. அதான் ஒரு சித்தர் சொல்லுவார், பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். எப்படி கோபம் கொண்டு வந்து போவான்னு சொன்னால், ஒரு விபத்து இப்படி போயிட்டே இருக்கிறான், டக்குன்னு ஆளை காணோம். இப்படி போயிட்டே இருக்கிறான், தண்ணியில் அடிச்சுன்னு போகுது. அப்போ விபத்து வரும்போது எப்படி அது ஒரு செகண்டில் அந்த உயிர் போகிறதே தெரியாது. அதுதான் சொல்கிறார், பாவம் செய்யாதிரு மனமே, அப்படி செஞ்சிட்டா, பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான். ரொம்ப கோபமாக வந்துட்டு போயிடுவான், வாப்பட வட வட அப்படின்னு. அதுவும் நன்மரணம் கிடையாது, துர்மரணம், அகால மரணம். அதுதான் ஆமை மாதிரி நாம் இல்லறவாசியாக தான் வந்து முருகப்பெருமானாக தான் சொல்கிறாரு, சிவபெருமானாக தான் சொல்கிறாரு. சிவபெருமானுடைய வரலாறு தெரியும், முருகப்பெருமானுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். பிடிச்சாலும் அந்த மாதிரி ஆளை பிடிக்கணும், புளிச்சாலும் புளியாங்காம பிடிக்கணும். அதுபோல் இவங்களுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. சிவபெருமான் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. முருகப்பெருமான் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. அவங்க அப்படி அண்ட சராசரமாக நேரடியாக பூமிக்கு வந்தவங்க தான், அவதார புருஷர்கள் தான். அவதாரம் எடுத்தாங்க, உருமாறினாங்க, அவ்வளோதான். கூடு விட்டு கூடு பாயிறாங்களா, அந்த மாதிரி உருமாறினாங்க, அவ்வளோதான். இந்த உருவெடுத்து இங்கே வந்தாங்க. அதனால்தான் இருப்பது பொய், நம்ம இருக்கிறது பொய், போவது மெய் என்று யாருக்கும் தீங்கு செய்யாதிரு. பருத்த தொந்தி நமது என்று நீ நினைக்காதே. நம்ம நல்லா வயிறு பெருசாக இருக்கு, நம்ம நல்லா வாட்டமாக இருக்கிறோம், இந்த உடம்பு நம்ம உடம்புன்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்கிறார். பருத்த தொந்தி நமது என்று நினைக்காதே. நீ வந்து நான் என் உடம்பு என் வயிறு அப்படின்னு நினைக்கிற, ஆனால் நாய் நரியெல்லாம் பார்த்து உன்னை சிரிக்குது அப்படின்றார். ஏன்னு கேட்டால் நாய் நரி பேய் கழுகு இதெல்லாம் என்ன சொல்லுமா, என் உடம்பு எனக்கு சொந்தமானதுடான்னு சொல்லுமா. ஏன்னா ஆரம்ப காலத்தில் யாரும் வந்து சமாதி வச்சது போச்செல்லாம் கிடையாது. இறந்துட்டாங்க, தூக்கி காட்டுப்பக்கம் போட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அங்கே என்ன சாப்பிடும், நாய் நரி சாப்பிடும், பேய் சாப்பிடும், கழுகு சாப்பிடும். அதுதான் சொல்லுதான், இந்த உடம்பு எங்கள் உடம்புடா, உன் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லுதான். அதுதான் பருத்த தொந்தி நம்மது என்று நினைக்காதே, அது நாய் நரிகளுக்கு கழுகுகளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறார். பொய்யான கல்வி கற்று, நம்ம கற்றுக்கிற கல்வியெல்லாம் பொய்யான கல்வின்றார். பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொண்டு, பொருளை தேடணும் மயக்கம் கொண்டு. ஏன்னா பொருள் இல்லைன்னா இந்த பூமியில் வேலை கிடையாது. ஏன்னா ஞான சம்பந்தருக்கு பொருள் இல்லை ஏகம் பண்ணுறதுக்கு. அவர் யார்கிட்ட போய் வாங்க முடியும்? அவருடைய ஞானத்தால், அவருடைய தவத்தால், தவத்தினுடைய வலிமையால் சிவபெருமான் நேராக வந்து காசு கொடுக்குறாரு. சிவகணத்தை ஏவி பூதகணங்கள் வந்து காசு கொடுத்துட்டு போகுது. அதுபோல் பொருள் மயக்கம் கொண்டு பொய்யான வாழ்வை நம்பி பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொண்டு மெய்யான நாண கல்வி விரும்புவது எக்காலம். மெய்யான நாண கல்வி எது? படிக்கிறது கல்வி வந்து பொய். ஆனால் மெய்யான நாண கல்வி எங்கன்னா சிற்சபை தான். சிற்சபை எடுத்து சிந்தை செய் அப்படின்னுவார். சிற்சபையின் கண்ணே சிந்தை செய்யின்வார், சிற்சபை கண்ணேன்னுவார். எல்லாம் சிற்சபைன்னு கிட்டத்தட்ட ஒரு 2000 இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம அதை பதமாக வச்சுக்கணும். தங்கத்தை மண்ணில் போட்டால் அப்படியே கிடக்கும் பல 1000 வருஷம் ஆனாலும். ஆனால் அந்த உடம்பை போட்டுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா இருக்காது. அதனால் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அதுக்கு தான் அந்த ஏதாவது வைத்தியம் பண்ணிக்கணும், உபாயமாக வச்சுக்கணும் இந்த உடம்பை. இப்போ மூட்டு வலி வருது, அப்படி மூட்டு வலி வந்தால் என்ன செய்யுது? வால் மிளகு ஒரு 50, சுக்கு ஒரு 50, தனியாக ஒரு 50, வெந்தயம் ஒரு 50, இதை பொன்மருளாக வறுத்து அரைச்சி ஒரு 10 கிராம் அளவுக்கு ஒரு 200 மில்லி தண்ணியில் போட்டு கஷாயமாக நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி
முடிஞ்சால் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்லாம், முடியலாம் ஒரு வேளையாவது ஒரு 25 மில்லி சாப்பிட்ணும் வந்தால் இந்த மூட்டு வலி படிப்படியாக குறைஞ்சிரும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு தான் இது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றார். இப்போ சுகர் வர்றதுக்கு யோகா செஞ்சாக்க சுகர் வராது, வாசி யோகம் பண்ணாக்க வராது. ஏன்னா எல்லா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் இயங்கும். கல்லீரல், மண்ணீரல், கிட்னி எல்லாமே இயங்க ஆரம்பிக்கும். அதுதான் யோகா செய்யுங்க. இது உடம்புக்காக, வாசி பண்ணுங்க உடம்புக்காக அப்படின்னாரு. சுகர் போச்சுன்னு நினச்சே உங்களுக்கு சுகர் போகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 40 வருஷம் முன்னாடிலாம் யாருக்கும் சுகர் கிடையாது. ஒரு 40 வருஷம் பிறகு தான் சுகர் வந்துருக்குது. ஏன்னா ஆகார வசதி தான், ஆகாரம் சரியில்லை. அப்போ சுகர் வந்துருக்குன்னு பயப்படக்கூடாது. நெல்லிக்காய் கஷாயம் சாப்பிடுன்றார். நெல்லிக்காயை கஷாயம் பண்ணி சாப்பிடுங்க, ஒரு மில்லி. நெல்லிக்காய் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பே எல்லா உறுப்பும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நெல்லிக்காய் ஒரு அபாரமான காயகல்ப மூலிகை. ஏன்னா அதியமான் அவைக்கு நெல்லி தண்ணி கொடுத்தாரு. அதுபோல் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் நல்லா போயிடும். ஆவாரம் இருக்க சாவார் உண்டோன்னாங்க. ஆவாரை இருக்க சாவார் உண்டோ அப்படின்னு சொன்னார் நம் முன்னோர்கள். ஆனால் ஆவாரம் போக நாம் பார்ப்போம், அதை சாப்பிட மாட்டோம். அப்போ ஆவாரம் பூ சாப்பிடும்போது கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே வேலை செய்யும், நல்ல இன்சுலின் சுரக்கும். அப்போ சுகரு வராது. இதெல்லாம் முடியலைங்க, எனக்கு இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னா தேன்கனின்னு ஒரு விதை இருக்குது. தேன்கனி அப்படின்னு, அது பேர் தான் தேன்கனி. ஒரு நாளைக்கு காலையில் எழுந்து 4 விதை சாப்பிடணும். சின்னதாக ஒரு துவரம்பயிர் அளவு தான் இருக்கும் அந்த விதை. ஒரு நாளைக்கு 4 விதையை நீ மென்று சாப்பிட்றதுக்குள்ள அந்த மாதிரி கசப்பு எங்கேயுமே இருக்காது. எட்டிக்காய் மாதிரி இருக்கும். எட்டிக்காயை விட அதிகமாக கசக்கும். அப்போ ஒரு தினசரி ஒரு 2 விதையாவது சாப்பிட்னு வந்தாக்கா சுகர் கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன வைத்தியத்தை நாம் கடைப்பிடிக்கணும். சித்தர்கள் சொன்னதை வாசி யோகம் செய்யணும். இப்படி அதெல்லாம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தையாவது சாப்பிடணும். இதெல்லாம் விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த மருந்தெல்லாம் உடம்பை வளர்க்கக்கூடிய மருந்து. இந்த மருந்தால் பக்க விளைவே 100% கிடையாது. ஆனால் நீங்கள் மற்ற மருந்துகளை சாப்பிட்டா பக்க விளைவு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒவ்வொரு உறுப்பு செயல் எழுந்துக்கிட்டே இருக்கும். இதான் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ எளிமையாக கண்டுபிடித்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி.